வணக்கம். ஆன்மீக அன்பர் அந்த கேள்வியை கேட்டது. நான் கடவுளுக்கு போடுற காணிக்கையெல்லாம் இறைவனுக்கு போய் சேருமா? இறைவனுக்கு வச்சு படைக்கிற உணவுகள் எல்லாம் இறைவனுக்கு போய் சேருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, அந்த இறைவன் சொல்றீங்க. அந்த இறைவன் எப்படிப்பட்டவர், எங்க எங்க இருக்கிறாரு, யார் அவர் அப்படின்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு அவருக்கு போய் சேருமா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். நீங்க வச்சு படைக்கிறது, வீட்டில் வச்சு படைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வச்சு படைப்பீங்க, அந்த ஃபோட்டோவுக்கு வச்சு படைப்பீங்க. இல்லை கோயிலில் படைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலைக்கு முன்னாடி வச்சு படைப்பீங்க. அப்படி படைக்கிற உணவு யாருக்கு சென்றடையும்? ஒன்று கோயில் பூசாரியை சென்றடையும், இல்லாட்டினா நீங்க அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவீங்க. இறைவன் சாப்பிட்டாரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இறைவன் சாப்பிடல, இன்னும் பூசாரி சாப்பிட்டாரு, இல்லைன்னா நீங்க சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் காணிக்க போட்டீங்கன்னா உண்டியல்ல போட்டிருப்பீங்க. அரசாங்கத்து கோயிலா இருந்துச்சுன்னா உண்டியல்ல போட்டிருப்பீங்க. தனியார் கோயிலா இருந்ததுன்னா நீங்க தட்டுல போட்டு. அப்படி நீங்க உண்டியல்ல போட்ட காணிக்கைய அவங்க என்ன பண்ணுவாங்க? கோயில்ல இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு பாக்கியா அவங்க வச்சுப்பாங்க. கடவுள்கிட்ட போதான் என்ன ஒண்ணு. ரெண்டாவது, உண்டியல்ல போட்ட பணம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஆளை வச்சு எண்ணுவாங்க. 4 கோடி ரூபாயோ 2 கோடி ரூபாயோ, 1/2 கிலோ வெள்ளி, 1 கிலோ தங்கம், இல்லை 1/2 கிலோ தங்கம், அப்படி வசூலாயிரும். அந்த பணத்தையும் அந்த தங்கத்தையும் என்ன செய்வாங்க? சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு அது எங்க போவோம்? அறநிலைத்துறைக்கு போகும். அறநிலைத்துறையில என்ன பண்ணுவாங்க? அறநிலையத்துறை வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. வாய்க்காசு எங்க போகும்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். நான் தெளிவா சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் எங்க போகுது. அப்படியே அங்க போகுது. அப்படி போகும்போது இறைவனை இது எப்படி போய் சென்றடையும்? சொல்லுங்க, இறைவனை எப்படி சென்றடையும்? ரெண்டாவது, இறைவனுக்கு ஏதாவது நீ உங்களால கொடுக்க முடியுமா? இறைவன் எல்லாருக்கும் அப்பாற்பட்டவர், ஆதி அந்தம் இல்லாதவர், உலகம் முழுக்க பரவி இருக்கிறவர். அது மட்டுமல்லாம இந்த பிரபஞ்சத்தையே வழி நடத்துறவர். அவருக்கு போய் நீங்க 1 கோடி ரூபா போடுறீங்கன்னே வச்சுங்க, இல்லை 1,00,000 ரூபா போடுறீங்க, 10 ரூபா போடுறீங்க, 20 ரூபா போடுறீங்க, அது அவருக்கு போய் சேருமா? நீங்க போடுற காசு எல்லாம் அது காசா பணமான அவருக்கு தெரியுமா என்ன? தெரியாது, கண்டிப்பா தெரியாது. அது உங்களுக்கு பரிமாற்றத்துக்காக வச்சிருக்கிற பணம். அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேப்பர் தான். சரி, இறைவன்கிட்ட இல்லாத தங்கமா, இறைவன்கிட்ட இல்லாத வைரமா, வைடூரியமா? இந்த பிரபஞ்சமே இறைவனுக்கு சொந்தம். நம்மளையும் சேர்த்து உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் யாருக்கு சொந்தம் அப்படின்னா இறைவனுக்கு சொந்தம். இப்படி இருக்கக்குள்ள இறைவனுக்கு உங்களால என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்க? நீங்க கொடுக்குற காசு, நீங்க வைக்கிற சமைச்சு போடுறது கொஞ்சம் சாதம், இதெல்லாம் இறைவனுக்கு எப்படி போய் சேரும்? ரெண்டாவது, இறைவன் பசி இல்லாதவர், எக்காலத்திலையும் உணவு சாப்பிட்றவர் இல்லை. ஒரு உணவு சாப்பிட்ற மனிதர்கள் தான் உணவு சாப்பிடணும், கடவுள் உணவு சாப்பிட மாட்டாரு. இன்னைக்கு போன சித்தர்களே உணவு அதிகமா சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அமிர்தூரில் சுவைச்சு உண்டுகிட்டு பசி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, சில பேர் உணவு அருந்துறதும் உணவு சாப்பிட்றதும் வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. அதனால ஒன்றும் தவறு இல்லை, அவங்க விருப்பம். அது சாப்பிடணும்னா சாப்பிடுவாங்க, சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுவாங்க, இல்லை மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிடுவாங்க. அது அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க.
அதனால நீங்க சித்தர்களே அப்படி வாழ்ந்தா இறைவன் எப்படி இருப்பாரு? நீங்க இறைவனுக்கு எப்படி தொண்டு செய்ய முடியும் அப்படின்னா, எளிமையா ஒரு பழமொழி சொல்லிடுறேன். எளிமையா, ஏழைக்கு செய்யும் உதவியே இறைவனை சென்றடையும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மக்கள் தொண்டு மட்டும் அல்ல, உயிரினங்களுக்கு நீங்க செய்யற தொண்டு, உயிரினங்களுக்கு நீங்க செய்யற சேவை, இவை அனைத்தும் இறைவனை சென்றடையுமே தவிர, நீங்க மற்றது உண்டியல்ல காசு போடுறீங்க, நான் இத்தனை கிலோ சாதம் அடிச்சு இத்தனை பேருக்கு நான் பரிமாறேனே அப்படின்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க பிரசாதம் அப்படின்னு கொடுத்தாலும் கிள்ளி கிள்ளி கொடுப்பீங்க. அவெல்லாம் வீட்டுல சமைச்சு வச்சுட்டு இந்த கிள்ளி கிள்ளி கொடுக்கறத சப்பி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். சக்கரை பொங்கலா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு அடிச்சுப்பானுங்க. ஆனால் பிரசாதம்ங்கிறது பிறருக்கு கொடுக்கறது. அதாவது உணவு இல்லாதவர்கள், பிறர் என்றால் உணவு இல்லாதவர்களுக்கு கொடுக்குற சாப்பாடு தான் பிரசாதம். அப்படின்னு நீங்க கொடுக்கறது இல்லை. கோயிலுக்கு யார் வந்தாலும் கொடுக்கறது, அதுக்கு அடிச்சுட்டு நிற்கிறாங்க பிரசாதம் பிரசாதம்னு. அப்படியே பவ்யமா எடுத்துட்டு வீட்டுல கொடுப்பான். இந்தம்மா பிரசாதம். ஐயரு, நான் 50 ரூபா காணிக்க போட்டேன், எனக்கு பூ கொடுத்தாரு. 5 ரூபா காணிக்க போட்டா விபூதியை தூக்கி போடுவான். 50 ரூபா காணிக்க கொடுத்தா பூ கொடுப்பான். இது என்ன? இது அங்கேயும் என்ன, பணத்தை வச்சுதான் உங்களை மதிப்பிடுறான். இறைவன் அப்படி மதிப்பிட மாட்டாரு. உங்களோட நல்லொழுக்கம், உங்களோட நன்னடத்தை, உங்களோட கருணை, உங்களோட உண்மை தன்மை, இதையெல்லாம் பார்ப்பாரு. உங்க கூடவே தான் அவர் இருக்காரு. நீங்க செய்யற எல்லா விஷயம், அகல பாதாளத்துல போய் நீங்க ஒரு தவறு செஞ்சாலும் இறைவனுக்கு தெரியாம நீங்க செய்ய முடியாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க போய் செய்யறேன் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறது. இறைவனுக்கு தெரியாமல் நீங்க எந்த ஒரு காரியத்தையும் யாராலும் பண்ண முடியாது. எங்க போய் பண்ணாலும் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவரோட ஒரு துளி உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது எப்போதும் உங்களை கண்காணிச்சுட்டே இருக்கும். அப்படி கண்காணிக்கிறதுனாலதான் நீங்க செய்யற நல்லது கெட்டது எல்லாமே அங்க பதிவாகி அது உங்க ஜீவனோடயே வருது. ஆகவே நீங்க கோயிலுக்கு போடுற காணிக்கையும் சரி, கோயிலுக்கு படைக்கிற சாப்பாடும் சரி, எதுவா இருந்தாலும் இறைவனை சென்றடையாது. அன்னதானம் அப்படின்னு இல்லாதவர்களுக்கு நீங்க போட்டீங்கன்னா அது மட்டுமே இறைவனை சென்றடையும். அன்னதானம் போட்டால் நீங்க முக்தி அடைய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்தி கண்டிப்பாக அன்னதானம் போட்டா அடைய முடியாது. அது உங்க கர்மாவை குறைக்கும், உங்களோட கர்மத்தை குறைக்கும், உங்களோட பாவத்தை குறைக்கும். அதன் மூலயமா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கிரேடு ஏறுவீங்க. உங்களோட வாழ்க்கையோட தரம், உங்களோட தன்மையோட தரம் கொஞ்சம் ஏற்றப்படும். மற்றபடி நீங்க இறைவனுக்கு தொண்டு செய்யணும்னா ஏழைகளுக்கு செய்யுங்க. நாங்களே நிறைய ஏழைகள் நம்ம கண் முன்னாடி கஷ்டப்படுறத பார்த்துருக்கீங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பான். நம்மளால முடிஞ்சது ஏதோ ஏழைகளுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல நீங்களும் ஏழைகளுக்கு, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு செய்யும் உதவி பேருதவியாக இருக்கும். கண்டிப்பாக அது இறைவனை சென்றடையும். ஆகவே அன்பர்களே, நீங்கள் இல்லாதவர்களுக்கு, உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல படிக்கிற குழந்தைங்க, வசதி இல்லாதவன், வீடு ஓட்ட வீடா இருக்கிறவன், கிழிஞ்சு சட்டை போட்டு இருக்கிறவன், இவங்களுக்கெல்லாம் நீங்க உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நிறைய பேர் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. அத மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த உதவி இறைவனை சென்றடையும், உங்க பாவத்தை குறைக்கும். ஆகவே நீ ஏழைகளுக்கு செய்யும் உதவியை இறைவனுக்கு செய்யும் பெரிய துண்டாகும். நன்றி, வணக்கம்.